சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம். ஞானஸ்தானம்னு என்ன அர்த்தம்? ஓகே. இல்லை, இப்போ நிறைய குழப்பம் வந்துட்டு இருக்குது. தெளிப்பு ஞானஸ்தானமா முழுக்கு ஞானஸ்தானமான்னு அதுக்கு சொல்லுங்க. இல்லை, இங்கே ரொம்ப இப்போ தெளிப்பு ஞானஸ்தானம் தான் முக்கியம்னு இருக்கிறாங்க. சொல்லுங்க. இதுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவை கொடுக்குறேன். இதுக்கு ஒரு சரியான தெளிவு. ஞான ஸ்நானம் என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனை குறித்த ஞானம் எனக்குள் வந்தவுடனே நான் ஒரு ஸ்நானம் பண்றேன். அதுதான் ஞான ஸ்நானம். ஸ்நானம்னு என்னது? தெளிக்கிறதா? முழுகிறது. சொல்லுங்க, முழுகுதல். என்னது? அடுத்து தீத்துல நீங்க வாசிங்கன்னா மறு ஜென்ம முழுக்கு. ரோமர் 5ஆம் அதிகாரமா 6ஆம் அதிகாரமா, அதில் 5ஆம் அதிகாரமா ரோமர் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏன்னா ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்குள்ள கண்டிப்பாக வரணும். ஏன்னா இதெல்லாம் இந்த படியெல்லாம் இப்போ முதல் படி ஏறாமல் 10ஆம் படிக்கெல்லாம் நம்ம போகவே முடியாது. அதனால் இந்த படிகள் கரெக்டாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரமா 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே. குட். அதுதான் பிதாவின் எத்தனை சொல்லிட்டு வாசிமா? 6:4 வாசிமா. மேலும் பிதாவின் மகிமையினாலே. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. நல்ல விளங்கமா. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்கள் ஆகும்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். திரும்பவும் சொல்ற 4 காரியம் சொல்ல. 1, தேவனை குறித்த ஞானம் எனக்குள் வந்த உடனே நான் ஒரு ஸ்நானம் பண்றேன். அதுதான் ஞானஸ்தானம். 1. 2வது மறு ஜென்மம் அல்லது மறு பிறப்பு. எப்படியாமா மறு பிறப்பு அப்படின்னு என்னன்னா, நான் முதல்ல ஆதாமினுடைய கிரியைகளில் இருந்தேன். இதுதான் ஞானஸ்தானத்து குறித்த விளக்கம். நான் எப்படின்னா ஆதாமினுடைய கிரியைகளுக்குள்ள நான் இருந்தேன். ஆதாமினுடைய கிரியைகள், ஆதாமினுடைய மீறுதல், ஆதாமினுடைய பாவம், ஆதாமினுடையதான எல்லா கிரியைகளும் எனக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்று அவரை விசுவாசித்து ஆதாமின் மனுஷனை ஜாக்லின் அடக்கம் பண்ணிட்டா. அடக்கம் பண்ணது எப்படி பண்ணுவோம்? எப்படிங்க அடக்கம் பண்ணுவோம்? நிற்க வச்சா எப்படி அடக்கம் பண்ணுவோம்? படுக்க வச்சு. சொல்லுங்க, என்ன பண்ணாமா? படுக்க வச்சு. ஆதாமினுடைய கிரியைகளை நான் என்ன பண்ணிட்டேன்னா அடக்கம் பண்ணிட்டேன். அதனால தான் ஃபாதர்மார்களோ அல்லது பாஸ்டர்ஸ்கள் போதகர்கள் என்ன பண்ணா இப்படி படுக்க வைப்பாங்க. அதுதான் முக்கியம். ஆதாமினுடைய கிரியைகளை நான் அடக்கம் பண்ணிவிட்டு கிறிஸ்துவோடு கூட நான் மறுபடியும் எழுந்ததுதான் ஞானஸ்தானம். நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா இதை குறித்து நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தெளிப்பு ஞானஸ்தானம் போதுன்னு இருக்கிறாங்க. எல்லா ஆதாமை நான் அடக்கம் பண்ணிட்டேன். ஜாக்லினுடைய ஆதாமினுடைய கிரியைகள் கீழ்ப்படியாம மீறுதல் பாவ மனுஷன், இதை எல்லாம் மீறுதல் மனுஷனை நான் என்ன செஞ்சேன்? அடக்கம் பண்ணிட்டு. அதுதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட. கிறிஸ்து எப்படி ஆதாமின் மனுஷனாய் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரோ, அதுபோல நான் கிறிஸ்துவோடு நான் ஆதாமின் மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல எழுந்ததுதான் ஞானஸ்தானம். இதுதான் மறு ஜென்ம முழுக்கு, மறுபிறப்பு. ஜாக்லின் என்ன செஞ்சுட்டேன்? ஒருத்த நிக்கோதோம்னு நினைக்கிற கேட்கிற பொழுது என்ன சொன்னாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். என்னுடைய ஜென்ம சுவாப ஜென்ம கிரியைகளெல்லாம் என்ன செஞ்சேன்? அடக்கம் பண்ணப்பட்டேன். அதுதான் அப்போ ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்பு. ஆமேன் என்று சொல்லாமா? 2வது ஞானஸ்தானம் எடுத்தால் என்னொன்று நடக்குன்னு சொல்லியார. ஞானஸ்தானம் எடுத்தால் 3 காரியம் நமக்குள்ள நடக்கு. 1, ஞானஸ்தானம் எடுத்தால் நம்மளுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? 1. 2வது ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. என்னை தொடணும்னா, சாத்தான் என்னை தொடணும்னா ஏசப்பாட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து ஏசப்பாவினுடைய நாமங்கள் நெற்றியில தரிக்கப்படுகிறது. இதை எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா அந்த காரியத்துக்கு அந்த வீடியோவோ அந்த புக்கோ கொடுக்குற, அதாவது சாத்தானின் சபையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஆமோஸ் என்கிற மனுஷன் அவன் வாய் வழியாய் பேசுகிற வார்த்தை. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு இந்த 3 காரியம் நடக்கும். அதனால நாங்கள் போய் சீக்கிரமாக அவனை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. சொல்லுங்க ஆமென்.